ஓசிடி, அதாவது அல்ட்ரியான் 2.0 அப்படின்னு சொல்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபிங்கிறது என்னென்னா, இருதய ரத்த குழாய்க்குள்ள ஒரு கேமரா, ஒரு சின்ன கத்தீட்டர் மாதிரி இருக்கும், அதில் கேமரா இருக்கும். அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் செலுத்தும் போது அது வந்து உள்ளுக்க 360 டிகிரியில் அந்த ரத்த குழாயை உள்ள படம் பிடித்து அதில் வந்து எப்படி கொலஸ்ட்ரால் படிவு இருக்குது, கால்சியம் எப்படி இருக்குது, எவ்வளோ லென்த்து ஸ்டென்ட்டு தேவை, என்ன டயமீட்டர் ஸ்டென்ட்டு தேவை, அப்புறம் அந்த ஸ்டென்ட்டை நம்ம டிப்ளாய் பண்ண பிறகு அது ஸ்டென்ட் வந்து கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா, அந்த ரத்த குழாயோட ஒன்று போல் அப்போஸ் ஆகிருக்குதா, ஏதாவது டிசெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதா ஓசிடி, ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபி. தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அப்புறமா முதலில் நம்ம திருநெல்வேலியில் தான் அல்ட்ரியான் 2.0 என்று சொல்லக்கூடிய லேட்டஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள். முந்தைய அல்ட்ரியான் 1.0 இருந்தது நம்ம ஹாஸ்பிட்டலில், இப்போ 2.0 சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு சாஃப்ட்வேர் இந்த ஓசிடி வந்து ரெஸ்ட் ஆஃப் சென்னை ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் இங்கே நம்ம அருணா கார்டியாக் கேரில் தான் பண்ணியிருக்கு. இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுவாங்க ரத்த குழாயோடைய நீளம், டயமீட்டரு, உள்ள கால்சியம் படிஞ்சிருக்கா அதெல்லாம். அப்புறம் அல்ட்ரியான் 1.0 வந்து சாஃப்ட்வேரில் வந்து பிக் பண்ணும். இப்போ அல்ட்ரியான் 2.0ங்கிறது நான் அந்த ரத்த குழாயில் எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அதே இது கட் செக்ஷனில் தெரியும், அது கீழே வந்து லூமினோகிராமில் தெரியும், மற்றும் அதனுடைய கால்சியம் இருந்தால் ரெட் கலரில் அது காட்டிடும் அந்த நம்மளுடைய ஆஞ்சியோகிராம்லேயே. ஸோ அந்த ஏரியா மட்டும் நம்ம நல்ல பலூனு இல்லாட்டி ரோட்டாபுலேட்டர், ஆர்பிட்டல் அத்ரெக்டமின்னு அந்த கால்சியத்தை நல்லா இது பண்ணக்கூடிய, உடைச்சி விடக்கூடிய இதை வச்சு நம்ம பண்ணோன்னா ஸ்டென்ட் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருந்ததுன்னா லாங் டேர்மாக அவங்க ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இருதய நோயாளிகளுக்கு, மாரடைப்பு வந்த நோயாளிகளுக்கு மறு மாரடைப்பு வருவதை தடுப்பதற்கும், ரொம்ப லாங் டேர்மாக ஸ்டென்டிங் வந்து இப்போ ஸ்டென்ட் பண்ணோன்னா 10-15 வருஷம் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் ப்ரெசிஷன் ஸ்டென்டிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் கார்டியாலஜியில். அதாவது நல்ல செம்மையாக அந்த ஸ்டென்டிங் என்ற அந்த செயலை செய்வது. இந்த செம்மையாக ஸ்டென்டிங்கை செய்வதை ப்ரெசிஷன் ஸ்டென்டிங், அதுக்கு இமேஜிங் அப்படிங்கிறது முக்கியம். அந்த இமேஜிங்கில் ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபி என்ற ஓசிடி என்பது முக்கியம். அதுலேயும் இந்த அல்ட்ரியான் 2.0ங்கிற இந்த சாஃப்ட்வேர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் நம்மளுடைய இங்கே ஏசிசியில் வந்து அருணா கார்டியாக் கேரில் வந்து ஃபஸ்ட்டாக சென்னைக்கு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ இது பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ், லெஃப்ட் மைண்ட் பைஃபர்கேஷன், அதுக்கப்புறம் வந்து சிடிஓ, லாங் ஸ்டென்டிங், அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய 75 வயதை தாண்டியவர்கள் பைபாஸுக்கு வந்து பண்ண முடியாது, ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டென்டிங் பண்ண போகிறோம்னா ஹை ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் ஸ்டென்டிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த ஓசிடி அல்ட்ரியான் 2.0 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் சென்னை முதல்ல நம்ம திருநெல்வேலியில் நம்ம ஹாஸ்பிட்டலில் இது இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸோ இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். தமிழ்நாட்டில் இது 2வது இன்ஸ்டலேஷன் சென்னைக்கு அப்புறமா. நார்மல் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு 40 நிமிஷத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும், சரிங்களா? இது வந்து இப்போ டீம் வந்து இப்போ கிட்டத்தட்ட நம்ம அல்ட்ரியான் 1.0 சாஃப்ட்வேர்னு ஒன்று வச்சு சொன்னோம். அதில் கிட்டத்தட்ட 307 ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சிட்டோம் ஜனவரியில் ஆரம்பிச்சு இப்போதைக்குள்ள. இன்னையிலிருந்து நம்ம வந்து இந்த அல்ட்ரியான் 2.0 சாஃப்ட்வேர் பண்ணுறோம். ஸோ நம்ம டீம் எல்லாம் வெல் ட்ரெயின்டாக இருக்கிறனால 10 to 20 நிமிடங்கள் தான் எக்ஸ்ட்ரா அந்த ஆஞ்சியோபிளாஸ்டிக் ப்ரொசீஜருக்கு இந்த ஓசிடி கைடட் பண்ணுறதுக்கு ஆகும். ரத்த குழாயில் வந்து பாதிப்பு அடைப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த அடைப்பை வந்து 3 வகையாக சொல்லுவோம். ஒன்று ஃபைப்ரஸ் அடைப்பு, தழும்பு மாதிரி இருக்கிறது. இன்னொன்று கொழுப்பு, லிப்பிட் அடைப்பு. 3வது கால்சியம், அதாவது சுண்ணாம்பு படிதல். இதில் என்னென்னா இந்த லிப்பிடுங்கிறது இதில் வந்து பிரச்சனை ஈஸியாக விரிச்சிடும், பலூன் வச்சு விரிச்சு விட்டா. ஆனால் இந்த ஃபைப்ரஸ் இல்லை கால்சியம் வந்து நம்ம அதை ஓசிடியில் இமேஜ் பண்ணி அதை கரெக்டாக கட்டிங் பலூன் இல்லை ஸ்பெஷல் இந்த ஆர்பிட்டல் அத்ரெக்டமி அதை வச்சு வெற்றி விட்டால் தான் ஸ்டென்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது வந்து 2வது என்னென்னா, நம்ம என்ன ஸ்டென்ட் இப்போ இந்த ஸ்டென்ட்டை போடும்போது அந்த ஸ்டென்ட்டு போய் லிப்பிடுங்கிற இதில் கொழுப்பில் எண்டாயிருச்சுன்னா படக்குன்னு அந்த இடம் வந்து ரீஸ்டெனோசிஸ், சுருக்கம் வந்துடும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த ரத்த குழாயை மேட்ச் பண்ணி இப்போ 28 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் ஸ்டென்ட்டு அப்படின்னா 3 × 28 மில்லிமீட்டர் ஸ்டென்ட்டை எடுத்து கீழே வந்து உதாரணத்துக்கு அது 2.25 மில்லிமீட்டர் தான் இருக்குன்னா அந்த ஸ்டென்ட்டை கொஞ்சம் குறைஞ்ச அட்மாஸ்பியரில் போட்டு பலூனை வச்சு கீழே 2.25, நடுவில் 3, மேலே 3.25 போல் அந்த ரத்த குழாயின் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி
ஆப்டிமைஸ் பண்ணி விரிச்சு விடுறதுக்கு இந்த இமேஜிங் ரொம்ப ரொம்ப எடுக்கும்.